விருச்சிக ராசி எந்த பக்கம் போனாலும் தடையும் தடங்களையும் சந்திச்சவங்களுக்கு இனி முன்னேற்றம் ஏற்பட போகுது. கஷ்டப்பட்டு கொண்டிருந்த இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி எல்லா வகையிலும் முன்னேற்றம் தாங்க. இது வரைக்குமே நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனால் இனி நல்ல பலன் கிடைக்கும். லாபங்கிற வார்த்தைக்கு இனி நீங்கள் அடுத்த நட போகிறீங்கன்னு சொல்லலாம். வியாபாரம், தொழில், சொத்து சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் கொஞ்சம் மன நிம்மதி ஏற்படும். இதனால் வரைக்குமே தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவங்களுக்கு இனி நல்ல தூக்கம் கிடைக்கும். ஒரு நல்ல மாற்றம். இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு நிச்சயம் நல்ல வெற்றி கிடைக்கும். பிரச்சனை எது வந்தாலும் சோர்வடியாமல் மனம் தளராமல் உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செஞ்சாலே போதும். நல்ல மாற்றம் தான். இறைவன் உங்கள் பக்கம் இருக்கிறார். சோதனைக்கு பின்னாடி நிச்சய சாதனை தான். ஆரோக்கியத்திலுமே நல்ல முன்னேற்றம். புதுசாக வண்டி வாகனம் வாங்குறது, வீடு நிலம் வாங்குறது மாதிரியான யோகங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் ஏற்பட இருக்குன்னு சொல்லலாம். வணக்கம் நண்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு? எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்தணும்? இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். விருச்சிகரை எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் தான் உங்களுக்கு ராசி அதிபதி. ஸ்தர ராசின்னு சொல்லலாம். செவ்வாய் பகவான் ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதாலேயே ஒரு போராட்ட குணம் இருக்கும். எதையுமே போராடியாவது நீங்கள் வெற்றி பெற்றுவீங்க. ஒரு துணிச்சல், எதையும் பார்த்துக்கலாங்கிற ஒரு துணிச்சல் எப்போதுமே இருக்குன்னு சொல்லலாம். மன தைரியம் உடையவங்க இவங்க தாங்க. உடல் பலம் உடையவங்களும் இவங்க தான். சாமர்த்தியமாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடியவங்க, ரொம்ப பண்பாளர்கள்னு சொல்லலாம். புகழ விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. சண்டைக்கு போக மாட்டாங்க, ஆனால் வர்ற சண்டையை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லலாம். விருச்சிகம் சொல்லக்கூடிய தேர் இவங்கக்கிட்ட பக்குவமாக பழகணும். பக்குவம் தவறுட்டா கொட்டிடுவாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் என்னதான் தாய் தந்தை எல்லோரோட ஆதரவு இருந்தாலும் தந்தையோட உழைப்பில் ஒதுங்கணும்னு நினைக்க மாட்டாங்க. தன்னுடைய சொந்த உழைப்பால் முன்னுக்கு வரக்கூடியங்களா, தன்னுடைய வாரிசுக்கு சொத்து சேர்க்கணுங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி தான் வாழ்க்கை அமைனே சொல்லலாம். ஒரு மண் வளம் பெறக்கூடிய யோகம், மண் சார்ந்த விஷயம், வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் உங்களால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த முடியும். மத்திய வயசுக்கு வரைக்குமே ஒரு பல போராட்டம் உங்கள் வாழ்க்கையில். பெரும்பாலும் உங்களுடைய கூட பிறந்தவங்க, உங்களுடைய தாய் தந்தை, மற்றவங்களுக்காகவே நீங்கள் வாழ வேண்டியதாக தான் இருக்கும். ஆனால் மத்திய வயசுக்கு மேலே எல்லாமே விருச்சிக ராசி என்பவர்கள் நீங்கள் உங்களுக்காக வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையிலுமே சின்ன சின்ன சிக்கல் இருந்தாலுமே அது எல்லாமே தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமையும். நியாய அநியாயத்தை தெள்ள தெளிவாக எடுத்து செல்லக்கூடிய ஆற்றல் இவங்க தான். பெரும்பாலுமே தேலோட குணம் இருந்தாலுமே குறும்பு தனிமை உங்களுக்கு உண்டுன்னே சொல்லலாம். தனக்கு பிடிக்காதவங்களா இருந்தால் அடிக்கடி கொட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. பிடிச்சவங்களா இருந்தால் ஒரு ஏணி மாதிரி அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு துணையாக இருக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணை நிறைய அனுபவங்கள் பெற்றிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களை விட இவங்க வாழ்க்கை துணை புத்திசாலின்னு சொல்லலாம். எல்லா வகையிலும் புகழ், அந்தஸ்து, கௌரவம் பெறக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. திருமணத்துக்கு பின்னாடி வாழ்க்கைங்கிறது சிறப்படையக்கூடிய யோகம் உண்டு. பொருளாதார நிலையை உங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி அமையக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். புத்திர பாக்கியம் உங்களுக்கு தெய்வாருளும் நிரம்ப கிடைச்சிருக்கக்கூடியதான். ஆரம்பத்தில் புத்திர பாக்கியம் தடைப்பட்டாலுமே உங்களுக்கு புத்திரர்கள் வழியில் நல்ல மாற்றம் கிடைக்கும். சமுதாயத்தில் பெயர் புகழ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ஒரு நாளும் கெட்ட பேர் உண்டாகாதுன்னே சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே சமூக நலனில் ஈடுபட்டு வளரக்கூடிய உங்களுக்கு பல வகையில் படாது நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய யோகம் உண்டுன்னு சொல்லலாம். விருச்சிக ராசி என்பவர்கள் நீங்கள் எப்போதுமே குலதெய்வ வழிபாட்டை செய்கிறது, முன்னோர் வழிபாட்டை செய்கிறது நல்லது. சித்தர்கள், மகான்கள் சந்தித்து நீங்கள் ஆசை பெற்றுட்டு வர்றது ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அடிக்கடி நீங்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு வழிபாடு செய்கிறது ஒரு வகையில் நல்லது தான். செவ்வாய் ராசி அதிபதியை அமைஞ்சிருக்கிறதால கந்தவேல் முருகப்பெருமான் வழிபாட்டை நீங்கள் செய்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதுவுமே நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் அடுத்தடுத்து நல்ல பலனை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கிறது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாம். மேலுமே இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா, 7க்குரிய சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார். குருவோட பரிவர்த்தனை யோகம். அப்படின்னா 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியான குரு வலிமை பெற்றிருக்கிறது. பொருளாதாரம் இனி நல்லபடியாக இருக்கும். பூர்வீக சொத்து இது வரைக்கும் நீங்கள் சந்தித்த பிரச்சனை தீரும். மனைவி, குழந்தைகள் வழியில் ஏற்பட்டிருந்த உடல்நல பாதிப்பு நீங்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பம் விருத்தியாகக்கூடிய நேரம். புதுசாக வாகன யோகம் இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதற்குண்டான முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். திருமணம் மாதிரியான சுப நிகழ்ச்சி நடக்க வாய்ப்பு இருக்குது.
எதுலையுமே முன் யோசனை இந்த நேரம் அதிகம் எடுத்தும் கௌத்தம் செஞ்சிடாதீங்க. இந்த நேரத்தில் திட்டமிட்டு சரியாக செயல்பட்டால் அற்புதமான மாற்றம் கிடைக்கும். அதுலையுமே கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு அற்புதமான நேரம், நிறைய வாய்ப்பு காத்திருக்குன்னு சொல்லலாம். வெளிநாடு மாதிரியான விஷயங்களில் வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் ஏற்பட போகுது. அதே மாதிரி கவனமாக இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வணிகத்தில் தேவையில்லாத அலைச்சல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த நேரம் கொஞ்சம் ஓய்வுங்கிறது உங்களுக்கு குறைவு தான். அரசாங்க காரியங்களில் சின்ன சின்ன தடங்கள் ஆரம்பத்தில் வந்து நீங்கும். குழந்தைகளோட விஷயத்தில் கொஞ்சம் கண்காணிப்பு செலுத்துறது நல்லது. வாக்குவாதம் இந்த நேரத்தில் வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி வேண்டாம். குடும்ப உறுப்பினர்களுடைய கொஞ்சம் தன்மை பேச பாருங்கள். கோபப்பட்டு பேசிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. அஷ்டம செவ்வாய் இருக்கிறதால பேச்சுலையும் செயலையும் கொஞ்சம் அதிகம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் வகையில் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படலாம். நண்பர்கள் வகையில் கவனமாக இருங்க. தாயோட ஆரோக்கியத்தில் இந்த நேரம் நீங்கள் கவனமாக இருக்கணும். கந்தசஷ்டி கவசம் படிக்கிறதும் சிவப்பு நிற மலர்களால் முருகப்பெருமானை தொடர்ந்து நீங்கள் அர்ச்சனை செஞ்சுட்டு வரதும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். புண்ணிய பலனை அதிகரிக்கக்கூடிய வாரம். நீங்கள் செஞ்ச புண்ணியத்துக்கு தகுந்த பலனை நீங்கள் பெறுவீங்க. மேலுமே விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை ஏழை எளியவங்க, மாற்றுத்திறனாளி, திருநங்கைகள், உடல் ஊனமுற்றிருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் செய்யறதால நல்ல பலன் கிடைக்கும். தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அன்னதானங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யறது மூலமாகும். எப்படிப்பட்ட உங்களுக்கு தாக்கம், கிரகங்களோட தாக்கம் இருந்தாலும் அதை நன்மையாக முடியும்னு சொல்லலாம். விரைவிலேயே இந்த காலங்கிறது கோடை காலம் நெருங்கி இருக்கிறதால தண்ணீர் பந்தல் மாதிரியான விஷயங்களை அமைச்சு நீங்கள் மக்களோட தாக்கம் தீர்க்கிறது ஒரு அற்புதமான பலனை உங்கள் வாழ்நாளில் ஏற்படுத்தும். பொருளாதார நிலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இனி சீரடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொடுக்கக்கூடிய வாக்குறுதி எல்லாமே இனி பழிக்கக்கூடிய நேரம். அதனால் நேர்மறை சிந்தனை இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். தோல்வி மனப்பான்மை விளக்குங்க. சுறுசுறுப்பாக செயல்படுங்க. இது வரைக்குமே நீங்கள் சந்தித்த அவப்பெயர் எல்லாமே நீங்கள் போகுது. அதுவுமே அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெருமை மிக்க பதவி யோகம் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புகழ்மிக்க நிகழ்வு எல்லாமே நடக்க போகுது. பிள்ளைகளால் ஏற்பட்டிருந்த மன சங்கடம் நீங்கும். விரைவிலேயே அர்த்தாஷ்டம சனி முடியிருக்கிறதால எழுந்த இந்த இன்பங்கள் எல்லாமே இனி உங்களுக்கு துளிர்விட போகுது. அனைத்து விதமான தடைகள் விலக போகுது. தடைக்கற்கள் எல்லாமே நீங்கும். படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு வேலை அமையக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. வழக்கு, பஞ்சாயத்து மாதிரியான விஷயங்கள் இனி சாதகமாக முடியும். அதே சமயம் முக்கியமான ஆவண மாதிரியான விஷயங்களை பத்திரமா பாதுகாக்கிறது நல்லது. எதிர்பாராத செலவு வந்து போகலாம். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த நேரம் ஏற்பட இருக்குன்னு சொல்லலாம். பண வரவு, அதற்கேற்ற செலவு கொஞ்சம் சமமாக தான் இருக்குனாலுமே உங்களால் சமாளிக்க முடியும். சகோதர ஒரு வகையில் இந்த நேரம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திருமணத்துக்கு வரம் தேடக்கூடிய பெற்றோர்களாக இருந்தால் இந்த நேரம் கொஞ்சம் வரனை தேர்ந்தெடுக்கிறதுல பொறுமையாக இருக்கிறது நல்லது. இருக்கிற வீட்டை மாற்றக்கூடிய முயற்சி இந்த நேரம் ஈடுபட வேண்டாம். பிள்ளைகளால் இந்த நேரம் பெருமை தான். வேலைக்கு வெளியில் போகக்கூடிய பெண்களாக இருந்தால் இந்த நேரம் சலுகை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உற்சாகமாக செயல்படுவீங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கும் அதற்குண்டான பலன் நிச்சயமே கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும். புதிய முதலீடு விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இந்த வாரத்துக்கு வேண்டாம். இனி வரக்கூடிய காலங்களை செயலாற்றலாம். கடன் கொடுக்கறதையும் கடன் வாங்குறதையும் இந்த வேரம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். பெண்களை பொறுத்த வரைக்குமே ஓரளவு நிம்மதி கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. வேலையில் கொஞ்சம் இந்த நேரம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்க பாருங்கள். தினமுமே வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல பலனை இந்த நேரத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் தூக்கம் சரியான அளவு எடுத்துக்கணும். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு நிறைஞ்சிருக்கிறதால மனசில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ஒரு நேர்மறை சிந்தனையை அதிகப்படுத்துறீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்க ஆரம்பிக்கும். ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நேரம் லாபம் உண்டுனாலுமே சின்ன சின்ன சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை சமாளித்து வெளியேறி வரக்கூடிய நேரம் தான். ஷேர் மார்க்கெட்டிங் மாதிரியான விஷயம், ஏற்றுமதி இறக்குமதி மாதிரியான விஷயங்களில் லாபம் கிடைக்கும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தினீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் தான். அலைச்சல் ஒரு பக்கம் இருக்கிறதால உடல் அசதி, காதல கோளாறு, தலை சுத்துற மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம். மாலை நேரங்களில் பக்கத்தில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு மல்லிகை பூ இல்லைன்னா வெண்தாமரை மலர்களை கொடுத்து நீங்கள் இறை வழிபாட்டு செய்கிறது மூலமாக நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசில் புதிய சிந்தனைகள் உருவாகக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நல்ல மாற்றம் உங்கள் சிந்தனைக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் கிடைக்க போகுது. குடும்பத்திலுமே அமைதி, மகிழ்ச்சி நிலவக்கூடிய நேரமாக இந்த நேரம் ஏற்படுன்னு சொல்லலாம். இந்த வார்த்தை பொறுத்த வரைக்குமே பலவிதமான சிந்தனை உங்கள் மனசில் இருக்கும். வேலை, வியாபாரம் எல்லாம் நல்லபடியாக நடந்தாலும் உங்கள் சிந்தனையில் ஒரு நிலையாக உங்களால் யோசிக்க முடியாது. எதை பற்றியாவது சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க.
எதை பற்றியாவது யோசித்து எதிர்மறை எண்ணம் தான் வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் இந்த நேரத்தில் நீங்கள் மனசை கட்டுப்படுத்த பாருங்கள். முடியாதவங்க யோகா, தியானம் மாதிரியான விஷயங்களை செய்கிறது நல்லது. அடிக்கடி ஆலய தரிசனம் செய்யறது மூலமாகும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். அதனால் கொஞ்சம் இந்த நேரத்தில் மனசை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்கள். மனசை அலைய பாய விட்டுறாதீங்க. மனசுக்கு பிடிச்ச பாட்டு கேட்குறது, யோகா செய்கிறது, ஒரு 10 நிமிஷம் அமைதியாக கோயிலில் உட்காந்து நீங்கள் தியானம் மாதிரி விஷயங்கள் செய்கிறது, இது எல்லாமே செய்கிறப்ப மனசு ஒருநிலைப்படும், நல்ல மாற்றம் உண்டாகும். முடிஞ்சவங்க தினமுமே சிவன் கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த நேரம் நேர்மறை சிந்தனையோடு செயல்பட்டீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி தான். நன்றி நண்பர்களே. இந்த புதுவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.